வணக்கம். நான் தேவராணி சுகுமாரன். மலேசிய இந்து தர்ம மாமன்றம் நம்முடைய இடைநிலை பள்ளி மாணவர்களுக்காக ஒரு இந்து தர்ம அடிப்படை பயிற்சி வகுப்பு அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் திகதி 9ஆம் மாதம் முதல் 18ஆம் திகதி 9ஆம் மாதம் வரை ஒரு 5 நாள் சமய அடிப்படை சமய பயிற்சி வகுப்பை ஏற்பாடு செய்திருக்காங்க. இது எங்கே ஏற்பாடு செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SJKT லாடாங் வீட்லண்ட்ஸ் ஷாலாம் தமிழ் பள்ளியில் நல்ல ஒரு ஹாஸ்டல் வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பள்ளியில் இந்த முகாம் ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி விடுமுறை தான், சரிங்களா? ஆக நீங்கள் தாராளமாக உங்கள் பிள்ளைகளை இந்த சமய பயிற்சி வகுப்புக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அடுத்தது இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசம். இதற்கு ஒரு கட்டணமும் நம்ம வாங்கவில்லை. ஆக இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இடைநிலை பள்ளி மாணவர்கள் பல சவால்களை எதிர்நோக்குறாங்க. ஆரம்ப பள்ளியில் இருக்கிற வரைக்கும் அவங்க நல்நெறியில் நின்று நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து வராங்க இல்லைங்களா? ஆக அவங்க இடைநிலை பள்ளி பருவத்துக்கு போன பிறகு பல சவால்கள் எதிர்நோக்குறாங்க. அவங்க படிப்புலேயும் சரி, அவங்களோட நடத்தையிலையும் சரி. இதனால் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, என் பையன் இப்படி இருக்கான், என் மக திடீர்னு இந்த பிரச்சனை இருக்குது, என்னதான் செய்யறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க. ஆக நீங்கள் நம்மளை நம்பி இந்த நிகழ்வுக்கு இந்த 5 நாள் சமய வகுப்புக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அவங்க நடத்தையிலையும் பல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த 5 நாள் சமய வகுப்பு அமையும். அதுக்கு நாங்கள் முற்றிலும் உறுதி. நீங்கள் சமய வகுப்புனா அவங்க உட்காந்து வெறும் தேவாரம் அந்த மாதிரி இருக்கும்னு மட்டும் நினச்சிட வேண்டாம். இந்த 5 நாள் வகுப்பில் பார்த்தீங்கன்னா பல சமயம் சார்ந்த டாபிக்ஸ், அதோடு சேர்த்து யோகாசனம், அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்க படிப்பு முடிந்த பிறகு அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே இது போன்ற விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல் நெறியில் நின்று வாழக்கூடிய ஒரு குடிமகனா பிற்காலத்தில் வர்றதுக்கான வகையில் இந்த வகுப்பு அமையும், சரிங்களா? நம்ம எப்பவுமே பெற்றோர்கள் இந்த விடுமுறை காலகட்டத்தில் ஓகே நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு விடுமுறையை உங்கள் வீட்டில் நம்முடைய இடைநிலை பள்ளி பிள்ளைங்க இடைநிலை பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா, தயவு செய்து இந்த வகுப்புக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும், சரிங்களா? அடுத்ததாக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ இந்த செகண்டரி இடைநிலை பள்ளிங்கள அந்த செகண்டரி வகுப்பு முடித்த பிறகு அவங்க அடுத்தது பல்கலைக்கழகத்துக்கு போவாங்க, யூனிவர்சிட்டிக்கு போவாங்க. சில பிள்ளைங்க ரொம்ப வீட்டு என்வாயர்மெண்ட்ல இருந்துட்டு அவங்க பல்கலைக்கழகத்துக்கு போகும் பொழுது அங்கே தங்கி மற்ற இன மாணவர்கள் அல்லது புதிய முகங்களோட பேசி பழகிறதுக்கு ரொம்ப சிரமத்தை எதிர்நோக்குறாங்க. இதனால சில பிள்ளைங்க போகவும் மாட்டுறாங்க, அல்லது போனால் கூட வார வாரம் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹோம் சீக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணணும். முன்கூட்டியே அவங்கள நம்ம தயார் பண்ணுறதுக்கு இந்த 5 நாள் வகுப்பு நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஓகே, இன்னொன்று இந்த வகுப்பு நீங்கள் என் பிள்ளை தமிழ் தெரியாது எப்படி அனுப்புறது அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். தாராளமாக அனுப்புங்க, சரிங்களா? அவங்களால கண்டிப்பாக அந்த 5 நாளுக்கு அவங்க பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். அடுத்தது முற்றிலும் இலவசம். சொன்ன மாதிரி நம்ம அந்த ஃப்ளாயர்லேயே அந்த பதிவுக்கான விவரங்கள் இருக்கும். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுடைய சீட்டை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 5 நாட்களும் நீங்கள் வீட்டை விட்டு அங்கே தான் நீங்கள் தங்கணும். அப்பா அம்மாவோட அருமை அப்போ தான் தெரியும். எல்லாமே உங்கள் பேரண்ட்ஸோட அப்ரிஷியேட் எப்படி பண்ணுறது எல்லாமே அவங்க உணர்வாங்க. ஓகே, நான் அப்போ என் வீடு கிட்ட தான் இருக்குது, ஸோ போயிட்டு விடலாமா டீச்சர் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்காதீங்க. 5 நாட்கள் நீங்கள் அவங்கள ஒரு கேம்ப்க்கு அனுப்புகிற மாதிரி இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இன்னும் ஒரு சில இடங்களே இருக்குது, ஏறக்குறைய நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம சமுதாய பப்ளிக்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஆக இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாங்கள் குறைந்தபட்சம் 150லேருந்து 200 மாணவர்களுக்கு நம்ம அங்கே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கோம். நல்ல சிறப்பான பிரமுகர்கள்லாம் வராங்க. ஆக நேரத்தை தாழ்த்தாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் மாணவர்களை நீங்கள் அனுப்பி வைங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 13 வயது முதல் 19 வயது வரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஓகே, மேல் விவரங்களுக்கு நீங்கள் அந்த ஃப்ளையரில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளலாம், அல்லது என்னையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதே பரவலாக ஷேர் செய்யுங்க. குறிப்பாக இந்த இடைநிலை பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், உங்கள் பள்ளியில் நிறைய மசாலா டிசிப்ளின்லாம் இருக்கும் இல்லையா? ஆக உங்கள்
உங்கள் மாணவர்களை இந்த போன்ற நிகழ்வுகளுக்கு தயவு செய்து அனுப்பி வைக்குமாறு உங்களை மாமன்றம் சார்பில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.